14 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம சேர்மன் அப்பாவுடன் சென்று என்னுடைய பேரனை நான் நர்சரியில் சேர்க்கப் போகிறேன் என்று நான் முதல் அட்மிஷன் நான் வாங்கி அந்த நினைவுகள் எனக்கு வருகின்றது. இந்த அளவுக்கு இங்கே ஆரம்பித்திருக்கின்றார்களே, இது எப்படி வளரும் என்ற ஒரு சிந்தனை எனக்கு 14 ஆண்டுகளுக்கு முன்னால். அந்த நினைவில் என்னுடைய பேரன் +2 படித்திருக்கின்றான் என்றால் நான் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து தான் பெருமடைகின்றேன். அதோடு நான் பேரண்ட்ஸை ஸ்டூடெண்ட்டை கொண்டு அங்கே உட்கார வைத்திருக்கல, நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்சர்வ் பண்ணியிருந்தால் அது அவளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அடுத்தபடியாக சார் பேசினாங்க, டோன்ட் டிஸ்டர்ப் என்று சொல்கின்ற பிள்ளைகள் இருக்கின்றார்கள். எங்கள் வீட்டிலும் அதான் நடக்குது. நாங்கள் ஒரு ஸ்டேஜ் கவர்மெண்ட்டில் போய்ட்டு ரிட்டையர் ஆகி வந்துட்டோம். எங்களுடைய பையன் ஒரு ஸ்டேஜில் போனோம். அவனுடைய பையன் அது என்னுடைய பேரன். இந்த அளவுக்கு படிக்கணும்னா நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மாறிக்கொண்டே தான் போகணும். ஆகவே ராத்திரி கூட 12:30 மணிக்கு டோன்ட் டிஸ்டர்ப்ங்கிற வார்த்தை வந்தது. அது எந்த நோக்கத்தோடு சொன்னாலே தெரியல. அவங்க பாட்டி சரிப்பா படிப்பா, அவங்களும் ஒரு ரிட்டையர்மெண்ட் கவர்மெண்ட் சர்வீஸ், சரி படிப்பா, படித்தது நல்லா இருக்கு. அதனால் இந்த அளவுக்கு ஏபிஎஸ் வளர்க்குது என்றால் பெரிய ஒரு ஆச்சரியம் டவுனில். அதனால் இந்த அளவுக்கு என்னுடைய சேரனுடைய அப்பா நினைத்த நினைவுகள் ஒரு பெரிய காலேஜ் ஆகணும், அது என்னுடைய எண்ணம். ஆகவே என்னுடைய வாழ்த்துதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் வைத்து நான் நினைவு நேரத்தில் இந்த காட்டுப்படியை நான் நன்றி வணக்கம்.